இங்கே சத்யான்ற பையன் ஆசைப்பட்டு லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ண போறான். உனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதனால நீ எங்கேயும் வெளியில போகாதன்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இதனா போன்ல கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணு, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன கல்யாணம் பண்ண போற, கடைசியா என்னோட லவ்வரா என்ன பார்க்க வந்தே ஆகணும்னு போன் பண்ணி இவன் கிட்ட சொல்றா. இவனும் வீட்டுலனா போய் சொல்லிட்டு போன் பேசிக்கிட்டே காரை எடுத்துட்டு அவளை பாக்குறதுக்காக கிளம்புறான். போற வழியில ஒரு நாய் வந்தனால காரை திருப்புறப்ப ஒரு பிரெக்னன்ட் லேடி மேல விட்டுறான். அவங்கள வேக வேகமா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஊர்லயே ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். இவன் தான் என் ஒய்ஃப காரை விட்டு ஏத்துனதுன்னு தெரிஞ்சதும் இவன் பயங்கரமா போட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இடையில போலீஸ்னா வந்து தடுத்து அந்த பையனோட அத்தையும் அம்மாவும் இவன் கிட்ட வந்து, நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் இருக்குப்பா, தயவு செஞ்சு அவனை விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவன் காரை விட்டு ஏத்துன அந்த லேடி தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த குழந்தை இறந்து போயிடுது. அதனால இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. நடக்க இருந்த கல்யாணமும் நின்னு போயிடுது. இவன் ஒரு குழந்தைய கொன்னனால அந்த குற்ற உணர்ச்சியிலேயே இவன் கோர்ட்ல நான் தான் கொன்னேன்னு ஒத்துக்கிறான். அதனால இவனுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துடுறாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க பார்ட் 2 வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.